Okay, good morning, all of you. What a name change பண்ணுமா what a favorite subject. Favorite subject change பண்ண name rename பண்ண. My favorite subject is maths. Alright, some of you changed your names. உங்களோட நேம்ஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அது ரீநேம் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் அந்த நேமை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றது உங்களுக்கு என்ன எந்த வாய்ஸ் வந்து கேட்குதா இல்லையான்னு கேட்கறது தான் நான் கேட்குற கேள்வி. ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணாக்கிறது தெரியும் ஏன்னா ரைட். ஸோ நீங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் மாற்றாம இருக்கிறார்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றிட்டு நாங்கள் டிரெக்டா இன்றைக்கு நாங்கள் டெஸ்ட் 2 என்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். பாஸ் பேப்பரில் எங்களோட ஓலெவல் பேப்பரில் டெஸ்ட் 2 என்று சொல்லப்படுற விஷயம், அதாவது ஒரு கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 என்ன வரப்போகுது என்றதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதை என்னென்று சால்வ் பண்ணுறது, அதில் இருக்கிற கிராமட்டிக்கல் பார்ட் என்ன, அதை எப்படி இலகுவாக நாங்கள் செய்கிறது, மீனிங் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அப்படியான சில விஷயங்களை செய்ய போகிறோம். சரிதாங்க? ரைட். ஆல்ரெடி வி ஹவ் சீன் த டெஸ்ட் 1. டெஸ்ட் 1 எப்படி இருக்குன்னு பார்த்து நாங்கள் போன கிளாஸில் அது கிரேட் 10 இருந்தாலும் சரி, கிரேட் 11 இருந்தாலும் சரி, இனி வரும் காலத்துல ரைட், அவைக்கு கிரேட் 10க்கு தேர்ட் டேர்ம், கிரேட் 11க்கும் இப்போ நாங்கள் தேர்ட் டேர்ம் என்னென்ன எண்ட் ஆக போகுது, என்ன முடிய போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை. ஸோ நாங்கள் இப்போ வந்து என்ன மாதிரியா அந்த கேள்வியை செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், மறுக்க இந்த கேள்வியை பாஸ் பேப்பர் இருக்கிறாங்க, பாஸ் பேப்பரை வச்சு வாசிங்க. மற்ற ஆக்கள் இப்போ கிரேட் 10 கார்டு பாஸ் பேப்பர் இருக்காது, நீங்கள் அந்த கேள்வியை கடை எழுதி போட்டு, இல்லை நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னா நீங்க பாஸ் பேப்பர் பிரிண்ட் எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லி, அது சில நேரம் அதை கன்சன்ட்ரேட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சிருந்த ஆக்கள் ஒரு பக்கம், ஓஎல் கார்டு நிச்சயமா பாஸ் பேப்பர் இருக்கும் கையில. ஸோ இந்த நம்புறேன் நான். ஸோ அவையில் வந்து பாஸ் பேப்பர்லயே நீங்கள் அதை செய்யலாம். ஆல்ரெடி விடைகள் எழுதப்பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ற அந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு முக்கியமானது. ஸோ கையில ஒரு கேள்வி இருந்தானே இல்லைன்னா ரைட். ரைட், நீங்க எதுவுமே கதைக்க இல்லாத மாதிரி தான் மியூட் பண்ணி இருக்கு. ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்னா இமீடியட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு
ரிப்ளை பண்ணுவேன். ரைட், ஓகே. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 2020ஆம் ஆண்டு உங்களோட ஓஎல் பேப்பர்ல வந்து இந்த டெஸ்ட் 2 சரியா, கொஞ்சம் எங்களோட இங்கிலீஷ் பேப்பரை பொறுத்த மட்டும் மெனக்கட்டு வாசிக்கணும். ஆனா எழுதுறதுக்கு பெருசா டைம் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் ஏபிசிடி தானே போட போறோம். இந்த ஏபிசிடி போடக்குள்ள எங்களுக்கு பெருசா அந்த டைம் எடுக்காது. சரிதானே, ரைட். அப்ப நாங்கள் இலவா இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், வாசிச்சிட்டோம்டா, வாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்டா மிச்சம் வந்து எங்களுக்கு இருக்கிற டைமிங் வந்து எங்களுக்கு ஒரு டோட்டல் ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பருக்கு எங்களுக்கு என்னன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் எழுதுறதுக்கு. வாசிக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அதுக்கு தான் டைம் எடுக்கும். சரிதானே, அதுதான் நாங்க பழக வேண்டிய விஷயம். Alright, பார்ப்போம். Fill in the blanks in the following dialogue. Use the words given in the box. Write the letter of the correct word in the space given. தரப்பட்டுள்ள விஷயம் என்னன்னா, டயலாக் உண்டு. அந்த டயலாக்ல வேர்ட்ஸ் வந்து சில மிஸ் ஆயிருக்கு, ஃபில் பண்ண வேணும். ஸோ அதுல பாக்ஸ்ல வந்து ஆன்சர்ஸ் தந்திருக்கலாம். ரைட், அந்த ஆன்சர்ஸ்ல கரெக்ட் லெட்டர், ரைட் த கரெக்ட் லெட்டர், ரைட் த லெட்டர் ஆஃப் த கரெக்ட் வேர்ட். அதை கொண்டு வந்து அதுல லெட்டரை கொண்டு வந்து நாங்கள் எழுதணும் அதுல. ரைட், பாப். முதல் நான் வந்து என்ன செய்யறேன்னா, இந்த பாக்ஸ்ல இருக்கிற விஷயத்த வந்து நான் டிக் பண்ணி வாசிக்கிறேன். இதுல ஷியார்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்களும் நான் என்ன செய்யறேனோ அதை செய்தீங்கன்னா எல்லாம் ஷியார் இருக்குது. ப்ராக்கெட்ல நான் இதை வந்து வேர்ப் 1 போட்டு வைக்கிறேன். சரியா, இது வேர்ப் 1 போட்டு வைக்கிறேன். ரைட், இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து மேபி நவுனா இருக்கும், அல்லது அட்ஜெக்டிவா இருக்கும், அல்லது அகைன் வேர்ப் 4 என்ற ஒரு விஷயம் கேட்டகரியில வரலாம். அப்ப ஐஎன்ஜிக்கு இவ்வளவு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. வேற வேற ஐடியாக்கள் இந்த ஐஎன்ஜிக்கு இருக்கு. அதாவது ஐஎன்ஜியில முடிகிற விஷயத்துக்கு வந்து அப்படி இருக்கு. வாட்ச் வந்து ஆல்ரெடி அதை செய்திருந்தாலும் நாங்கள் அதற்கு பார்க்கறதுக்கானே அதை வேர்ப் 1 போடுறோம். ரைட், லேட் மேபி நவுனா இருக்கலாம். சரியா, நவுன் அதே நாங்கள் ரைக்கர்ல நவுன் போடுறோம். அடுத்த டோட்ன்றது வந்து கனவே டோட்டனா என்னன்னே தெரியாம இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. டோட்டனா வேர்ப் 2. சரியா, பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் டீச்சோட பாஸ்ட் டென்ஸா இருக்கும். சரியா, டீச்சர் ஒரு வேர்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த வேர்ப் டோட். சரிதானே, கிளியர்லி என்றது எல்வையில முடிகிறபடியா மேபி அட்வர்பா இருக்கலாம். சரியா, அட்வர்ப். Right, so it's very important. Don't worry about the meaning. எங்களோட இங்கிலீஷ்ல மீனிங் எனவே வந்து மீனிங்கை வச்சுக்கொண்டு தான் இவ்வளோ காலம் எக்ஸாம் பேப்பர் செய்திருப்பீங்க. நாங்கள் மீனிங் இல்லாம இந்த வேர்ட் கிளாஸஸ் வச்சுக்கொண்டு அப்படி இந்த கேள்வியை செய்ய போறோம். வேகமா செய்யக்கூடியமா இருக்கும். இப்போ நான் விளங்கப்படுத்திக்கலாம், உங்களுக்கு டைம் எடுக்கும். இதுதானே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணிக்க செகண்ட் கணக்குல நீங்க யூ கேன் பிளான் த கொஸ்டின். இதுதான் இதான் இதான் பிளான் பண்ணி போட்டு கொண்டு வந்து வடிவா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, நாங்கள் டயலாக வாசிக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா வாசிக்க வேண்டிய தேவை இருக்கும். சரியான மீனிங்ஃபுல்லா சில நேரங்களை வாசிக்க வேண்டிய தேவை இருக்கும். அது ஒரு 50% எங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா காணும். ரைட், இது நார்மலா கிரேட் 9லயே நாங்கள் இந்த டயலாக ஃபில் பண்ற மாதிரியான கேள்விகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சரிதானே, பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிரேட் 10ல ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அப்படியான விஷயங்கள் போனோம்னா கொஞ்சம் கிரேட் 10 தேர்ட் டேர்ம்ல வரையில எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேள்விகளை போட ஸ்டார்ட் பண்ணேன். எப்படியான இதெல்லாம் ஸ்ட்ராங்கான கேள்வி இதை வந்து நார்மலா செய்ய வழிகிட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் பெருமளவு இருக்கு. நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்கேன். டிஸ்அட்வான்டேஜ்ல சொன்ன மெயினான டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பிள்ளை விட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் போகும்.
என்ன ஒரு பிள்ளை விட்டா அது இன்னொரு பிள்ளை வேற போகுது ஆட்டோமேட்டிக்கா. வரைக்குல எங்களுக்கு 2 மார்க்ஸ் இல்லாம போயிடும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ப்ளீஸ் அவாய்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஒரு முதலாவது வழி டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, டெஸ்ட் 5ல இவ்வளத்துலையும் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா மோஸ்ட்லி பிள்ளைகள் வர்றதை தவிர்த்தீங்கன்னா அங்கால யூ கேன் ஈஸிலி எஸ்கேப் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ், ரைட்? அப்ப அதுல அங்கால எம்சிக்யூஸ் அது வந்ததுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது நேரடியா அதுக்குரிய புள்ளிகள் மட்டும்தான் போகுது. டெஸ்ட் 5ல கூட எங்களை பெருமளவு புள்ளிகள் இழக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவு, ரைட்? எனிவே இப்ப பார்ப்போம். இப்படியெல்லாம் நாங்கள் செட் பண்ணி போட்டு வாசிக்கிறோம். வாசிச்சு கொண்டு போய்களை எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நான் அண்டர்லைன் பண்ணோம். எனிவே ஸோ இதுல ஷெவான் என்ற ஒரு ஆள் இது போன்ல ஒரு இருக்கிற ஒரு கன்வர்சேஷன் தான். ஷெவான் கேட்குற ஹலோ இஸ் தட் நதுனி, ஷெவான் ஹியர். நதுனியா இது, ஷெவான் இங்க இருக்கிறார் அந்த மாதிரி கேட்கல. நாங்கள் என்ன செய்யறோம்னா யா அதுக்கு பதில் வந்து நதுனி ஹலோ ஷெவான் ஹவ் ஆர் யூ டூயிங், நாட் பேட் டிட் யூ. அப்ப இந்த விஷயம் வந்து டிட் என்று ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட். சரிதானே? அப்ப முதலாவது ஷேர் அண்டு முதலாவது வாட்ச் என்ற விஷயம் சிஏ போட்டிருக்கிறான். அது போட்டிருந்தாலும் அதுக்குரிய மீனிங் எங்களுக்கு தெரிஞ்சாகணும் கட்டாயம். இதுதான் நம்ம மீனிங். வேறங்க டிட், டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸை காட்டுது. டிட்டோட நார்மலா நாங்கள் சப்ஜெக்டை சேர்க்கிறோம். அதோட நாங்கள் வேர்ப் 1 தான் சேர்ப்போம். என்னதான் பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் டிட் தான் அதை காட்டும். மற்றபடி வேர்போட பேஸ் ஃபார்மை தான் போட போறோம். நாங்கள் ஆப்ஜெக்ட், நாங்கள் ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் கொஸ்டின் மார்க், ரைட்? இப்படியான விஷயத்தை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள வேணும், ரைட்? அப்ப டிட் யூ, அப்ப டிட் இருக்குது, யூ இருக்குது, சப்ஜெக்ட் பதிலா நாங்கள் சி ஆன்சரா போட்டிருக்கக்கூடிய வாட்ச் என்று போடுறேன். வாட்ச் த சயின்ஸ் லெசன், த சயின்ஸ் லெசன் திஸ் மார்னிங் என்றதுதான் ஆர். திஸ் மார்னிங் என்றது ஆர் என்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுதான் திஸ் மார்னிங். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். டிரெக்டா என்னோட படிக்கிற ஆட்களுக்கு நான் ஆல்ரெடி இதை லாஸ்ட் கிளாஸ்ல விளம்பரப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி விளம்பரப்படுத்திருந்தாலும் நீங்கள் அகைன் அதுக்கா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காடி இந்த கிளாஸ் நிச்சயமா என்ன செய்ய வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது அண்ட் ஃபார்மேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க பாடமாக்கி வச்சிருக்க வேணும். உங்களுக்கு இல்லாத விஷயம் என்ன, இந்த இதுதான் வாட்ச் என்ற விஷயம் இல்லை. மற்றபடி எங்களுக்கு டிட் வேற வேணும், சப்ஜெக்ட் வேற வேணும், அங்கால ஒப்ஜெக்ட் இருக்க வேணும், ஆர் ரெஸ்ட் சென்டென்ஸ் இருக்க வேணும், எல்லாமே இருக்குது. எங்களுக்கு இல்லாத இந்த வேர்ப் 1 தான். அப்ப வேர்ப் 1 வந்து ஆல்ரெடி இங்க வட்டி இருக்கு, சரியா? சிஏ வட்டி இருக்கு, அதால இந்த வேர்ப் பண்ண போடுறோம் இது. அப்ப இதை நீங்கள் ப்ராக்கெட்ல போட்டு வைக்கலாம். அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபார்மேட், சரியா? எஸ் ஆர் நோ கொஸ்டின் ப்ராக்கெட்ல நான் போட்டு வைக்கிறேன், நீங்களும் போட்டு வைங்க. எஸ் ஓ நோ, எஸ் ஓ நோ கொஸ்டின், சரியா? அப்ப எஸ் ஓ நோ கொஸ்டின்ல ஃபார்மேட் என்னன்னு நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இதுக்காக எஸ் ஓ நோ கொஸ்டின் சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். நீங்க அந்த ஸ்டிக்கி நோட் எல்லாம் வச்சு எழுதி அப்படி படிங்க, நான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப பழகுங்க, ஏ லெவல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை போய் பழகினீங்கன்னா சிம்பிள் நோட் இல்ல சிம்பிள் பாஸ். ஸ்டிக்கி நோட் நோட் அடிச்சு, ரைட்? சிம்பிள் பாஸ். சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிற எஸ் ஓ நோ கொஸ்டின் தான் நான் பார்த்த ஃபார்மேட். முதலாவது ஃபார்மேட் வந்து அதுதான், ரைட்? அப்ப hello is that Naduni, Siobhan here. Hello Siobhan, how are you doing? Not bad, right? 1 second, 1 second.
சாரி விளையாடு கால் வந்தது. எனிவே இப்ப அடுத்த கேள்விக்குள்ள நாங்க போனோம்னா நோ ஐ couldn't ஐ woke up a little என்று வந்திருக்கு. டேஸ் என்று வரைக்கும் நாங்க லிட்டில் என்ற விஷயத்தை என்னன்னு பார்க்கணும். அப்பதான் முதல் பார்ப்போம். ரைட். ஸோ லிட்டில் என்றது வந்து ஒரு லிட்டில் லிட்டில் என்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவா இருக்கு. சரியா? லிட்டில். ரைட். அப்ப இதுல நவுன் இருக்குது. அப்ப இதுல என்ற ஒரு விஷயத்துக்கு பக்கத்துல என்னென்ன வரணும் என்றதை நாங்க பார்க்க போறோம். சரியா? என்ற விஷயத்துக்கு பதிலா என்னென்ன வரும். சரியா? ரெண்டு இருக்கு. அதுல ஏவோட சேர்ந்து வாரது என் இருக்கும் அல்லது த இருக்கும். இது மூன்றும் எங்களுக்கு பிளாங்க்ல வரக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அண்ட் த அண்ட் த பிளாங்குக்கு முன்னால வருமா இருந்தா அண்ட் த பிளாங்குக்கு முன்னால வருமா இருந்தா நாங்கள் இது பக்கத்துல ஒரு நவுனை ப்ரிஃபர் பண்ணலாம். சரியா? நவுன்ன்ற ஒரு விஷயத்த ப்ரிஃபர் பண்ணலாம். சப்போஸ் அவன் ஏதோ ஒரு விஷயத்த தந்திருந்தான்டா அது நிச்சயமா அட்ஜெக்டிவா தான் இருக்கு. சரி, அட்ஜெக்டிவா இருக்கு. உங்களுக்கு தெரியணும் எப்பவுமே நவுன் வந்து தனிய வராது, சில நேரம் அட்ஜெக்டிவோட சேர்ந்தும் வரும். சரியா? அப்ப நார்மலா லேட் என்ற விஷயத்த சொல்லாம கொஞ்சம் லேட், லிட்டில் லேட் என்ற விஷயத்த சொல்றோம். கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். என்ன அர்த்தம்னா நான் கொஞ்சம் லேட்டா எழும்பிட்டேன். என்ன அர்த்தம்னா கொஞ்சம் லேட்டா எழும்பி. கொஞ்சம் என்ற விஷயம் வந்து என்னன்னா லேட் என்ற நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதனாலதான் லிட்டில் என்ற விஷயம் வந்திருக்கு. அங்கால நாங்க லேட் போடுறோம். லேட் என்ற எழுத்து என்னன்னு சொல்லி பார்க்கணும். லேட் என்று எழுதிடக்கூடாது. சில நேரம் பழக்க தோஷத்துல நாங்க என்ன செய்வோம், அவசரப்பட்டு எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விட இருக்குமா இருந்தா நாங்கள் என்ன செய்வோம்னா டிரெக்டா அதை பிளாங்க்ல வந்து லேட் என்று எழுதிடுவோம். எழுதினா அவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் நாங்க செய்யறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அந்த நேரம் என்ன நடக்கும்னா அங்கட மார்க்ஸ் வந்து குறையறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம், எங்கட பிரதான நோக்கம் என்னன்னா பேப்பரை வடிவா அப்ரோச் பண்றது. சரியா? அது இங்கிலீஷ் நாலேஜ் செக் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு. சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியமா இருக்கா பிள்ளையால, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுறுத்தல்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியமா இருக்கா என்பதுதான் அவன் பார்க்கணும். அப்ப நாங்கள் முக்கியமா இங்க பார்க்க வேண்டியது அவன் சொல்ற அறிவுறுத்தலை செய்யறோமா. ரைட். அப்ப வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இங்க நாங்கள் முதலாவது விடைய, அதாவது ரெண்டாவது விட முதலாவது செய்யப்பட்டிருக்கு, ரெண்டாவது விடையை நாங்க போட போறோம். லேட் என்று லேட்டுக்குரிய எழுத்து டி. ஓகே. அப்ப அதை கட் பண்ணிட்டேன். ஓகே. தொடர்ந்து நாங்க பார்த்தோம்னா இன்னொரு ஐடியா இருக்கு. இது முதலாவது ஐடியா நான் சொல்லிட்டேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சுக்கொண்டு நான் செய்திருந்தேன். ரைட். அதை நான் ஐடியாவா தந்தேன். அடுத்த ரெண்டாவது ஐடியா வந்து இந்த ஐடியாஸ் தான் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய விஷயம். சரியா? அப்ப இதே மாதிரி ஒரு கேள்வி திரும்ப வரையில இந்த ஐடியா உனக்கு மைண்ட்ல நிற்கும். நின்றா தான் நீ வந்து அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாடி கஷ்டப்படுவேன். ரைட். அப்ப அடுத்த ஐடியா, மூன்றாவது ஐடியா நான் சொல்ல போறேன்னா இந்த விஷயம். சரியா? என்ன அண்டர்லைன் பண்ணணும். சரியா? என்ற விஷயம் வந்து நீங்கள் சின்ன வயசுலயே படிச்சிருக்கீங்க. அதே ஆர்டிகல்ஸ் என்ற விஷயம். சரிதான? ஆர்டிகல்ஸ் என்ற விஷயத்துக்குள்ள என்ற விஷயம் இருக்குது. என்னன்றது நாங்கள் என்னது பாய்வோம்னா ரேண்டம்லி வி ஜஸ்ட் சூஸ் சிங்குலர். சரி, ஏதாவது சிங்குலர் நாங்கள் ரேண்டம்லி சூஸ் பண்ணீங்களா வந்து அதுக்குரிய விஷயம் அதுக்கு நாங்கள் டிட்டர்மினர் என்ன போட போறோம்னா அல்லது என்ன போடுவோம். சரி, அதாவது ஒரு சிங்குலர். சரியா? தனி சிங்குலர் ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணிக்கல அல்லது என்ன போடுவோம். அதுல என்ன ஸ்பெசிபிக்கா அந்த என்ற ஒரு விஷயமே தனியே இருக்குன்னா உங்களுக்கு தெரியணும், இங்கிலீஷ்ல இருக்கிற வவல்ஸ். சரியா? வவல்ஸ் AEIOU என்று சொல்லப்படுறது வவல்ஸ், உயிரெழுத்து, ஆங்கில உயிரெழுத்துக்கள்னு சொல்றது. அந்த வவல்ஸ்ல அல்லது வவல் சவுண்ட்ல. சரியா? வவல் சவுண்ட்லன்னு சொல்றது பொருத்தமா இருக்கும். நீங்க AEIOU டார்கெட் பண்ணி நாங்கள் அதை போடலாது. AEIOU சவுண்ட்ல. சரியா? அப்ப சொல்லேங்கள AEIOU சவுண்ட் வேற வேணும். அந்த சவுண்ட்ல ஏதாவது ஒரு சொல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தா அப்ப நாங்கள் என்ன செய்வோம்டா அங்க முன்னுக்கு என்ற விஷயத்தை போடுவோம். சரிதானே? அப்ப AEIOUல ஸ்டார்ட் பண்ற அப்ப நீங்க அதையும் நோட் பண்ணி வைக்கலாம், மூன்றாவது ஐடியாவையும். சரியா? AEIOUல அதை சொல்ற வவல்ஸ், இங்கிலீஷ்ல வவல்ஸ், இங்கிலீஷ் வவல்ஸ்.
இங்கிலீஷ் லெவல்ஸ் வந்து எங்களுக்கு என்ன இருக்குன்னா ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ. சரி, ஏ ஐ ஓ யூ வந்து இருக்கு லெவல்ஸ். இதுல ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தா நாங்க போட வேண்டிய அந்த டிட்டர்மினர் என்ன இருக்கும்னா ரைட். அப்ப ஸ்டார்ட் பண்ண அண்ட் மற்ற சிங்குலர்ஸ் எல்லாத்துக்கும் போடுவோம். சரி, மற்ற என்ன சிங்குலர்ஸ் வந்தாலும் அதுல நாங்க போட போற விஷயம் வந்து இருக்கு. அது என்ன என்ற ஒரு விஷயம் இருக்கு என்றதான் அடுத்த கட்டம். என்றது சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் பொதுவானது. சரியா, சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் பொதுவானது. அப்ப சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் பொதுவானதுன்னா என்னன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. சரியா, அப்ப எதுக்கு நாங்க சிங்குலர் பார்க்க போறோம், எந்த சிங்குலருக்கு தேவை போட போறோம், எந்த சிங்குலருக்கு அல்லது எந்த ப்ளூரலுக்கு தேவை போட போறோம், இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் ஒன்று மைண்ட்ல வந்தா ஸ்பெசிபிக்கான திங்ஸ் அல்லது பர்சன்ஸ் அல்லது பிளேஸை நீங்க திங்க் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ் வந்து ஸ்கூல்ன்ற ஒரு பிளேஸ் இருக்குமெண்டா அப்ப த ஸ்கூல் நாங்க ஸ்டார்ட் பண்ணி போட்டு அதுல அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்பெசிபிக்கான பர்சன் யாருன்னு பாக்குறது. அங்க பிரின்சிபல் வந்து ஸ்பெசிபிக்கான பர்சன். ஸ்பெசிபிக்கான சில நேரம் விளங்காம இருக்கலாம். ஸ்பெசிபிக்கான நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்கும். அதான் அந்த ஸ்பெசிபிக்ன்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர் வந்து அல்லது நபர்களை வந்து அல்லது இடத்தை வந்து இடங்களை வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை அல்ல பொருட்களை வந்து நாங்கள் சொல்ல போறோம்டா அங்க வந்து என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். அப்ப த பிரின்சிபல், த டீச்சர்ஸ், த சில்ட்ரன், த கிளாஸ் ரூம். பாருங்க, மாறி மாறி சொல்றேன். சிங்குலர் ப்ளூரல் எனி திங் எது வந்தாலும் அந்த தேவை நாங்க போடுவோம். உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னாடா இது வந்து ஒரு பேசிக்கா நாங்க கிரேட் 6லயே இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து நாங்கள் இப்ப சில நேரம் நாங்கள் ஹார்டா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகல, இப்படியான சின்ன விஷயங்களை கேட்கல எங்களுக்கு என்ன செய்யலாது அதை டக்குன்னு செய்ய இயலாம இருக்கு. ஈவன் இப்ப மேட்ச்ல கூட நாங்கள் என்ன செய்யலாம்னா சில நேரம் ஒரு சிம்பிள் கணக்குகள் இருக்கும், நாங்கள் அது பெரிய அளவுல படிச்சுட்டு போயிருப்போம். அப்ப என்ன நடக்கும், அங்க வந்து எங்களால அந்த கேள்வியை செய்ய இயலாம இருக்கும். நான் பெரிய அளவு திங்கிங்லாம் இருப்போம். சரியா, அப்படித்தான் இங்கிலீஷ் சப்ஜெக்ட். சரியா, வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ரைட், ஓகே. அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லிச்சுன்னா தெளிவா இருக்கு. ஒன்று மட்டும்தான் ஏஇஐஓயுல ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு சொல். அது எதுண்டா பி. பி என்றது என்ன, இன்ட்ரெஸ்டிங். அப்ப திரும்ப நாங்கள் கேள்வியை ஃபில் பண்ணதை வாசிக்க போறோம். Hello, is that Naduni? Shevan here. Hello Shevan, how are you doing? Not bad. Did you watch the science lesson this morning? No, I couldn't. I woke up a little late. Did you watch it? And திரும்ப again did you watch it இருக்குது. அதை வச்சு கூட நீங்க முதலாவது சப்போஸ் செய்யாம இருந்தா அதை செய்திருக்கலாம். சரியா, did you watch it அதை பார்த்தீங்களா இருக்க. Yeah, it was an interesting lesson on pollution. சரியா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசனா இருக்குது. அடுத்த விஷயம் தான் பெரிய சவால். கனவேருக்கு இதுக்குரிய மீனிங் எங்களுக்கு தெரியாது. verb to க்குரிய மீனிங் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் என்ன செய்யலாம், இலவா எப்படி பார்க்க போறோம்னா இதுல வேர்புட எங்களுக்கு we have 4 format. சரியா, ஃபார்மேட்ஸ் வந்து எங்களுக்கு வேர்ப்ல இருக்கு. இந்தியால பக்கம் பாருங்க, ஒன்று டீச் என்ற வேர்ட், அது வேர்ப் 1. சரியா, டீச் என்றது வேர்ப் 1. அடுத்த டீச்சுக்குரிய பாஸ்ட் டென்ஸ் தான் taught என்று இதுக்கான வேறு தெரியாம இருக்கு. சில பேர் டீச் என்று ஈடிக்கு எழுதுறாங்களும் இருக்கு. அப்ப நாங்கள் verb 1 டீச்சுக்கு டீச் என்று எழுதக்கூடாது, taught. மூன்றாவது taught தான். நாலாவது வடிவம் டீச்சிங். டீச்சிங் ஐஎன்ஜியை நான் ஒரு வடிவமாக கன்சிடர் பண்றேன். சரியா, அப்ப இதை வந்து verb 1 ஆகவும், சரியா, taught-ன்றது verb 2 ஆகும். சரியா, அடுத்த taught வந்து அதுவும் taught தான்,
அது verb 3 என்றும் அடுத்தது verb 4 நான் பாவிக்கும். சரியா? அப்படி ஒரு வினைச்சொல்லுக்கு 4 வடிவங்கள் இருக்கு. அப்ப நாங்கள் இங்க டீச்சிங் படிச்சு வச்சிருந்தவனுக்கு மட்டும்தான் டோட்ன்றது கற்பித்தல் என்று தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு எப்படியே போடலாம். ஹூ டோட் த லெசன் இதுக்கு போடலாம். உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள் வடிவா கவனிங்கோ. கொஸ்டின் மேக் பண்ணிக்கல கூட நான் அதை சொன்னேன். ஒரு ஆக்களுக்கு இந்த கொஸ்டின் மேக் பண்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. சரியா? கொஸ்டின் மேக் பண்ற கேள்வியில ஹூன்னு வந்தா, சரியா, ஹூன்னு வந்தா ஹெல்பிங் வேர்ப் இல்லாம கொஸ்டினை மேக் பண்ணலாம் தனியா வேர்பை வச்சுக்கொண்டு. அப்ப இங்கேயும் நாங்கள் ஹூன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. உண்மையில நாங்கள் கேள்வியை கேட்கணும்டா ஹூ டிட் டீச் த லெசன் தான் கேட்டிருக்க வேணும். ஹூ டிட் டீச் த லெசன் தான் கேட்டிருக்க வேணும். ஆனா கிராமட்டிக்கலி we have a chance to make a question if you have the question word who என்ற ஒரு question word இருக்குமா இருந்தா you can make a question with the main verb ஓடையே நாங்கள் we can make the question. எப்படி who taught the lesson என்று நாங்கள் கேட்கலாம். அதனாலதான் இதுக்குரிய விட ஈயா இருக்கு. ஏன் இதுல விளக்கமா இத கேள்வியை செய்யறேன்னா வேகப்படுத்து. இத இதெல்லாம் மைண்ட்ல உங்களுக்கு பதிஞ்சிருக்கணும். பதிஞ்சிருந்தா நீங்க அடுத்தடுத்த கேள்விகள் வரைக்கும் என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் வேகமா செய்வீங்க. சரியா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க 4 டெக்னிக் 4 விதமான பிளாங்க்ஸ் இருக்கு. ஒன்று சிம்பிள் பாஸ்ட் எஸ் நோ கொஸ்டின் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அதை செய்யலாம். அடுத்ததுக்கு நாங்கள் அட்ஜெக்டிவ் நவுன் அந்த வேறுபாடு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட், அதை போட்டோம். வவல்ஸுக்கு பக்கத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன போடுறது போடுறது அதுகள் தெரிஞ்சிருந்தா ஈஸியா செய்யலாம். ரைட். அடுத்த வேர்போட ஃபார்ம் ஹூ டோட் த லெசன். சரியா? அப்ப அதை போடுறதுக்கும் எங்களுக்கு இலவா இருந்தது. ரைட். அடுத்தது 5வது கேள்வியை பார்க்க he explain it வருது. ஸோ இந்த எக்ஸ்பிளைன்ன்றது வடிவா கவனிக்குவாங்க. எக்ஸ்பிளைன்ன்றது ஒரு verb 2 என்ன ஈடி சேர்ந்து இருக்கிற வழியா verb 2ன்னு சொல்றாங்க. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு டயலாக் தானே. இந்த வழியா we can easily understand this is the past tense, no problem. அப்ப இங்க verb 2, சரியா, verb 2 இருக்கிறபடியா verb 2-வை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான விஷயம். சரி, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண வரன்ற ஒரு கேள்வியே கேட்கும். இங்க சப்ஜெக்ட் இருக்குது, verb 2 இருக்குது, ஒப்ஜெக்டிவ் இருக்கு. அப்ப அடிஷனலா எங்களுக்கு தேவைப்படுறது யாருன்னா adverb. அப்ப adverb என்ன இருக்குன்னா if தான் இதுக்குரிய ஆன்சர் இருக்கும். கிளியர்லி தான் adverb. அப்ப சும்மா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவர் என்று சொல்லாம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணவர் சொல்றோம். எக்ஸ்பிளைன் பண்ணவர் என்று சொல்றாங்க. அப்படி ஹவு என்ற ஒரு கேள்வியை கேட்கல he explain it clearly. சரியா? வடிவா சரியா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண. அதுதான் இதுக்குரிய விஷயம். மிஸ்டர் சிவகுருநாதன் என்ன செய்தார்னா he explain it clearly with many examples. நிறைய எக்ஸாம்பிள்ஸை வச்சுக்கொண்டு தனிய விடையை மட்டும் சொல்லிட்டு போவாம என்ன செய்தார், கொஞ்சம் விளக்கமா விளங்கப்படுத்தினேன். சரியா? அப்ப அது நல்லா இருந்த மாதிரி அவர் சிவன் செய்வாங்க. அப்ப ஐ ஃபீல் பேட் தட் ஐ மிஸ்ட் இட். அப்ப அவ மிஸ் பண்ணவன்றத அப்படி சொல்லப்பட்டிருக்கா ஐ ஃபீல் பேட் மிஸ் பண்றேன் என்று சொல்லிக்கல. தொடர்ந்து இப்ப இதுக்குரிய டெக்னிக் என்னன்னா இதை போட்டு வைங்க. அது கீழே சப்ஜெக்ட் இருக்கணும் இருக்குது, வேர்ப் இருக்கணும் இருக்கு, ஒப்ஜெக்ட் இருக்கணும் அதுவும் இருக்கு. இப்ப 3வது 6க்குள்ள என்ன விஷயம் வேற வேண்டாம், ஒரு adverb நாங்கள் we can insert. we can insert the adverb. இந்த ஃபார்மேட்டை நீங்க ஞாபகம் வச்சிருங்க. உங்களோட கேள்வியை நீங்க வாசிக்கல, ஓகே சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, ஒப்ஜெக்ட் இருக்கு, என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது அந்த நேரம் if you have any adverbs in your answer list, that time you can choose adverb for that question. Okay, right. So I feel that I missed it. Don't worry, I took down some notes. I will share. கடைசி டெக்னிக் என்ன, I will share என்று போட்டிருக்கேன். இருக்கிற மிச்சத்தை போடுவோம் என்று சொல்லி நாங்க படிக்க கூடாது.
அதுக்கு விளக்கத்தை பார்க்கும். அது வில் வந்தாலோ ஷேல் வந்தாலோ கேன் வந்தாலோ மே வந்தாலோ எது வந்தாலும் எங்களுக்கு பக்கத்துல வேற போற வேற யாருண்டா அதுதான் வேர்ப் ஒன் இருக்கு. சரியா? அப்ப நாங்கள் இதை வந்து நான் ஃபுல்லா டபுள் பிராக்கெட் பண்ணி என்ன செய்ய போறோம்னா இது பக்கத்துல வேர்ப் பண்ண போட போறோம். இதுதான் வேர்ப் பண்ண. மேக்சிமம் இந்த கேள்விய விளங்கப்படுத்தியாச்சு. அப்ப இதுக்குரிய விடையை போட போறோம். என்னண்டு ஷேரண்டு போடக்கூடாது. ஷேரண்டு எழுத்து என்ன என்ன போடணும். எப்படி லெட்டர்ஸ மட்டும் நீங்க போடக்கூடிய ஒரு சாதாரணமான கேள்வி. ஆனா இதுக்கு வேற வேற ஐடியாக்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். சரி, ஓகே. இந்த கேள்வியை நீ யாரும் இப்படி மேக்சிமம் விளங்கப்படுத்தலாம். அந்த அளவு விளங்கப்படுத்தியாச்சு. இதுக்கு மேலே இந்த கேள்வியை விளங்கப்படுத்தலாம். ஓகே, அது சாதாரணமானு சொல்லிடலாம். 5 மார்க்ஸுக்குரிய கேள்வி. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும்னா 5 மார்க்ஸை கொண்ட கேள்வியா தான் இருக்கும் எங்களோட இங்கிலீஷ் பேப்பர். அப்படியான ஒரு கேள்வியை நாங்கள் இலகுவா செய்யறதுக்குரிய ஐடியாக்களை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ரைட். இப்ப நாங்கள் இதே மாதிரியா 2021 இருக்கிற கேள்வியை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். சரியா? இப்ப நான் 21 கேள்வியை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதெல்லாம் நீங்கள் என்னோட கதைச்சொன்று கேட்க நான் கதைச்சொன்று கேட்க விளங்கப்படுத்த இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புறேன். ரைட். ஸோ இப்ப நாங்கள் 2021 ஆண்டு வந்த டெஸ்ட் 2 பார்க்க போறோம். ரைட். பாருங்க, ஷேர் பண்றேன் நான். 2021 ஓகே, ஸ்க்ரீனை பாருங்க, ஷேர் பண்றேன். 2021 டெஸ்ட் 2 நீங்கள்லாம் வாசிக்க போறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் தர போறோம். சரியான எவ்வளவு இலகுவான வேலையோ அவ்வளவு இலகுவான வேலையோ, ஆனா விளையாடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஓகே, ரீட் இட் கேர்ஃபுல்லி. டோன்ட் வரி. ஏற்கனவே நீங்கள் இந்த பாஸ் பேப்பர் அதை செய்திருந்து அதுக்குரிய ஆன்சர் எனக்கு பாடம் என்று இருக்கிறது. அது வந்து சரியான ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை. நீங்க வந்து பாடமாக்கி வச்சுக்கிற இங்கிலீஷ்ல ஒரு சரியான வே ஆஃப் ஸ்டடியிங் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா, அந்த டெக்னிக்கல் இதுக்குள்ள வந்திருக்கா, அதை நாங்கள் இதுக்குள்ள போடுறோமா? I will give you 1 minute to read all questions. This is the time to read the question. What வாசிங்க.
ஓகே, சிம்பிளா இந்த கேள்வி முதல்ல உள்ள கேள்வியை விட இந்த கேள்வி இலவானது. ஏன்னா அது டயலாக் வரைக்கும் நிறைய கிராமர் பாட்டுகள் வரும். இதுல ஒரு கிராமர் பாட்டும் இல்லை பெருசா. சரியா, எல்லாமே இந்த நோட்டீஸ் நோட் அப்படியான ஒரு சின்ன விஷயங்கள் எழுதுறதுக்குரிய சாதாரண கிராமர் தான் இதுல இருக்கு. ரைட், வச்சு பார்ப்போம். Fill in the blanks in the following invitation using the words given in the box. Write the correct letter. The letter of the correct word in the space given இருக்கு. இப்போ தரப்பட்டுள்ள வந்து சரியான அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். வேணும்னா நீங்க அந்த கேள்விக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனையும் இதையும் வாட்சி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் சேம். ரைட், அதுல முக்கியமா எங்களுக்கு இந்த பாக்ஸ்ல தந்திருக்கிற ஆன்சர்ஸை பார்க்கணும். photographic, cordially, held, chief, director, ஸ்பீச் இந்த மூன்று இருக்கு. 4 சாரி 6 விடைகள் இருக்கு. ஸோ அதை ஏற்கனவே ஒன்று செய்யப்பட்டிருக்கு. கோடியலி என்ற விஷயம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, நான் அதே இதை போடுறேன். அட்வர்ப் என்ற விஷயம் இது. அட்வர்ப் ஃபோட்டோகிராஃபிக்ன்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவா இருக்கும். சரியா, ஐசியில முடிகிற எல்லாம் வச்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஹிஸ்டரிக் நாய் ஃபோட்டோகிராஃபி. ரைட், அடுத்தது ஹெல்ட்ன்றது ஒரு வேர்ப் 3. சரியா, ஹோல்டோட வேர்ப் 3 தான் ஹெல்ட். அது வேர்ப் 2 கூட வரலாம். சரிதானே, வேர்ப் 2 கூட வரக்கூடிய மாதிரி இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், அடுத்தது சீஃப்ன்றது ஒரு அட்ஜெக்டிவா இருக்கும். சரியா, அது தெரியும். இந்த சீஃப் என்ன அட்ஜெக்டிவ், என்ன சீஃப் வேர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு வேர்ட். டிரெக்டர்ன்றது நாம், ஸ்பீச்ன்றது நாம். இப்ப இந்த வேர்ட் கிளாஸஸ் வச்சுக்கொண்டு ஒரு அவங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கான்னு பாருங்க. பழைய ஆன்சர்ஸ், பாடமாக்கின ஆன்சர்ஸ் எல்லாம் விட்டுட்டு கிராமட்டிக்கலி இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓ நாட் என்று பார்க்கலாம். சரி, பாருங்க இருக்கா. 2 மினிட்ஸ் தேவையில்லை, 1 மினிட் தான். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளா செய்வீங்க. The Photographic Society of Vijayaba Mahavidyalaya cordially invites Mr. Hidsri Dasanaik. சரியா, அப்ப cordially invites சொல்றது கொஞ்சம் இந்த ரெஸ்பெக்டபுளா இன்வைட் பண்றது. cordially invite Mr. Hidsri Dasanaik. டே வந்திருக்கு, எங்கால ஆஃப் இருக்கு. ஸோ த டேஸ் ஆஃப் மீடியா யூனிட் என்ற வேலைகளை வந்து என்ன வரும், டிரெக்டர் ஆஃப் மீடியா யூனிட் என்றதான் அதுக்குரிய விட. ஸோ அதுக்கு சி என்று போட்டிருந்தீங்கன்னா சரி, சாரி இஎன் போட்டிருந்தீங்கன்னா டிரெக்டர் ஆஃப் மீடியா யூனிட். ஸோ டிரெக்டர் வந்து நவுன். உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒஃப்ன்ற ஒரு விஷயம் இருக்குதானே, ஒஃப்ன்ற ப்ரொபோசிஷனுக்கு முன்னாலே முன்னாலே எங்களுக்கு நவுன் தான் இருக்கு.
சரியா? ஒப்புக்கும் முன்னாடியும் பின்னாடியும் நவுன் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு டெக்னிக்காவே நீங்க வைக்கலாம். சரியா? இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இப்படி நவுன் ஒரு illegally we just understand in வருமன் நவுன் ஒப்புக்கு முன்னாடி பின்னாடி நவுன் வருமன்ற ஒரு இல்லீகல் மெத்தடா வச்சிருந்தீங்கன்னா சரி. as the dash guest அது கண்ண முடிக்கும் நீங்க போட்டிருப்பீங்க சீஃப் கெஸ்ட். அதுக்குரிய எழுத்து வந்து டி. ஏன்னா அது இலகுவா நீங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, முதல் ஒரு கேள்வியை நாங்கள் டீப்பா பார்த்தோம்னா எங்களுக்கு அடுத்த கேள்வி செய்யல யூ ஹேவ் சம் ஐடியாஸ் என்னென்ன வருது. சரியா? அப்ப விடியல இப்படி கிளாஸ்ல வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் கேள்வி தெரியுதோ இல்லையோ நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், இயர்ஃபோனை கேட்டுக்கொண்டு நாங்கள் இயர்ஃபோனை போட்டுக்கொண்டோ அல்லது லவுட் ஸ்பீக்கர்லையோ நான் சொல்ற இந்த விளக்கங்களை மைண்ட்ல நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்களா இருந்தா அதுக்கு பிறகு இங்கிலீஷ் பாடத்தை எடுத்து படிக்க தேவையில்லை. என்னடாக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பேப்பர்ஸ். ஓகே ரைட். அப்ப நாங்கள் அடுத்த கடிக்க போனோம்டா டு டெலிவர் என்னது என்று பார்க்கணும். டெலிவர் என்ன விஷயம் வந்திருக்கு முதல்ல வந்தது. நான் இது சொன்னதுக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க என்னடா சின்ன விஷயத்தை சொல்றாங்க. வேற எல்லாத்துலயும் இந்த என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குல்ல. வேற முதலாவது கூட தேக்கு பக்கத்துல ஒரு நவுன் வேற மட்டும் தெரிஞ்சிருந்தா கூட நீங்க நவுனை கொண்டு வந்து இதுக்குள்ள வைக்கலாம். அதே மாதிரி இங்க த இருக்குது, அட்ஜெக்டிவ் இருக்குது, நவுன் இருக்கு. ஆல்ரெடி நிற்கும் இல்ல த ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவ் நவுன் போன கேள்வியிலேயும் வந்த. அப்ப என்ன செய்யறோம், அங்க த இருக்குது. அப்ப நாங்கள் இங்கால பின்னுக்கும் பார்க்கணும். பார்க்கல என்ன நடக்கும், இந்த கெஸ்ட் என்ற விஷயம் இருக்குது. ரைட்? அப்ப இலவா நாங்க செய்யறோம். அடுத்தது திரும்ப இருக்குது. அப்ப கட்டாயம் இங்க என்ன செய்ய போகுது, ஒரு நவுன் தான் வரப்போகுது. என்ன நவுன் இருக்குன்னா எஃப் தான் இருக்குது. மீனிங்கே இல்லாம செய்து கொண்டிருக்கிறோம். மீனிங் தேவையில்லைங்க. மீனிங் இல்லாம நாங்க போட்டு. அடுத்தது த ஆர்ட் ஆஃப் போட்டோகிராஃபி அட் த டேஷ் எக்ஸிபிஷன். அப்ப திரும்ப த வந்திருக்கு. நாங்க ஒரு ஆர்டிக்கலை நான் விளங்கப்படுத்த நீங்க யோசிச்சிருக்கலாம் என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது. இதுதான் விஷயம். எல்லா இடமும் இந்த ஆர்டிக்கல் என்ற விஷயம் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். அப்ப நீங்க மீனிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஏ வந்திருக்கா, அன் வந்திருக்கா, தே வந்திருக்கா, பின்னுக்கு என்ன இருக்குது, நவுன் இருக்குதா அல்லது எதுவுமே இல்லையா, இல்ல நீ முன்னுக்கு அப்ஜெக்டிவ் தந்து அங்க ஒரு டேஷ் தந்துருக்கலாம். ரெண்டு வரைகளை நாங்கள் என்ன செய்யறோம்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அந்த ஒரு வியூல பாருங்க கேள்வி. அப்ப த போட்டோகிராஃபிக் எக்ஸிபிஷன் என்ற விஷயத்தை நாங்கள் அப்ஜெக்டிவ். அப்ப போட்டோகிராஃபிக் தான் விட என்னபடியா நாங்க போட்டோகிராஃபி எழுத இயலாது எழுதுறோம். அதுக்கு எழுத்த போறோம். நம்மள வில் பி என்ற வரைகளை வில் பி பதில வேர்ப் 3 தான் வரும். அதே நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அங்க வந்து சிஎன் வரும். சரியா? வேறுங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கு. டி வேர்ப்ஸ் இருக்குதானே, டி வேர்ப்ஸ். டி வேர்ப்ஸ் பார்த்துட்டு எப்பவுமே வேர்ப் 3 வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெரும்பாலாவே இருக்கு. சரியா? அது ஆமிஸாவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி. அப்ப வேர்ப் 3 அல்லது வேர்ப் 4 வரும். வேர்ப் 1 அல்லது வேர்ப் 2 பிக்கு பக்கத்துல வராது என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஞாபகம் வச்சீங்கன்னா நீங்கள் ஓகே ஐஎன்ஜி வந்தாலும் ஆமிஸா வில் பி அப்படியே எல்லாம் வந்து போஸ் இது மாதிரி இருக்கு. நாங்கள் அதை வந்து மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த டைம்லயும் மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரியான டெக்னிக்கை பாருங்க. முதல் கேள்வி வாழ்க்கைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துனாங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன். முதலாவது கேள்வி அதை நான் வடிவா செய்யல உங்களுக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுல பார்த்த விஷயங்கள் முக்காவாசி இதுல வந்தோடனே இந்த கேள்வி செய்யறதுக்குரிய டைமிங் என்ன செய்யுது குறைஞ்சு. அப்ப இன்னொரு கேள்வி பார்க்கல அது கொஞ்சம் கூட டைம் எடுத்தா அடுத்த கேள்வி எப்படி இருக்குன்னா அப்ப இங்கிலீஷ் வளமையா இங்கிலீஷ் பேப்பர்ல வந்து விளங்கப்படுத்தல மோஸ்ட்லி என்ன செய்வீங்கன்னா ஆன்சரை சொல்லிட்டு போயிருவீங்க. அப்படி இருக்காது. இந்த
கிளாஸ் ரூம் அப்படி இருக்காது. அது அதே மாதிரி எத்தனை கேள்வி வந்தாலும் எந்த ஸ்டூடெண்ட் செய்ய வேணும்ன்றதான் என் எதிர்பார்ப்பு. அப்ப அதை நீங்கள் வடிவா லிசன் பண்ணி வடிவா இதை ஒரு பயனுள்ள வகையில பயன்படுத்துறீங்கன்னா நேரத்தை நிச்சயமே தான், எந்த மாற்றம் இல்லையே ஷுவராக இருக்கு. இதுல சாதாரணமா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியிலேயே இவ்வளவு விளக்கத்தை தார நான் செகண்ட் பார்ட் கேள்வியில இன்னும் பயங்கரமான விளக்கங்களை தருவேன். திரைக்குள்ள உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், ஃபுல்லா கிளியர் ஆகும். அப்ப நீங்கள் ரிலாக்ஸா போய் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதலாம். சரி, அப்ப எழுதிக்கல உங்களுக்கு ரிலாக்ஸா வரும். ஒரு ஒரு ப்ரெஷரும் இல்லாம 9 பாடமும் இப்ப எதை படிக்கிறேன்னு தெரியாம இருக்கு. ஏன்னா 100 நாளுக்கிட்ட தான் இது எந்த பாடத்தை படிக்கிறேன்னு தெரியாம இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு சாதாரணமா ஒரு ஓ லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஜூம் கிளாஸ் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, அவைக்கு விரும்பினா ஜாயின் பண்ண சொல்லி. மற்றது நீங்களும் நல்லா படிங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் எண்ட் ஆஃப் த டைம் வந்துட்டோம். ஸோ நாங்கள் அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை மார்னிங் 4:30க்கு சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம். பை பை, டேக் கேர், ஹேவ் a nice day.